பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பேராக, சந்ததி சந்ததியாக, குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்நாட்களிலிருந்து உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மானிட பிறப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு புத்தகத்தில் மத்தேயு 1:21 எடுத்துக்கொள்ளலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அவர் மானுடராக பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக. ஏன்னு சொன்னால் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அதுக்காக தான் உலக மகாகணம் பொருந்திய சர்வ வல்லமுள்ள தேவன், திரித்தத்துவிலே 2ஆம் தத்துவமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிடனாக பிறக்கிற சூழ்நிலை. யெசுவா அப்படின்னா கர்த்தர் ரட்சிக்கிறவன் அர்த்தம். அப்படிப்பட்ட தேவன் பூலோகத்தில் மானிடனாக பிறந்தாராம். இந்த சம்பாஷணை யார் யாருக்கு நடக்குதுன்னு சொன்னால் மத்தேயு எழுதி வைக்கிறார். கேப்ரியல் என்ற தூதனுக்கும் தாவீதின் வம்சமாகிய இயேசுடைய வளர்ப்பு அப்பாவாக யோசேப்புக்கும் சொப்பனத்திலே இந்த சம்பவம் நடக்குது பாருங்களேன். அதை தான் மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு மேல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மூதாதையர்கள் பட்டியல் எழுதி வைத்திருப்பார். ஆபிரகாமின் குமாரனாக, தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து ஆரம்பிப்பார். அதாவது வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துடைய மூதாதையர் பட்டியல். ஏன் இங்கே மூதாதையர்களை பட்டியலை கொடுக்கணும், எழுதி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூதாதையர்கள் எல்லோரும் பண்பிலும் அனுபவத்திலும் ஆன்மீக வளர்ச்சியிலும் முதிர்ச்சியிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக, உண்மை உத்தமனாக காணப்பட்டார்களாம். ஒரு வகையில் பார்த்தா இந்த மூதார்கள் எல்லாம் கரைப்பட்ட வாழ்க்கை தான். ரூத்து, ராகாப் இப்படிப்பட்ட கரைப்பட்ட வாழ்க்கை தான், கீழ்மட்டத்தில் வாழ்ந்தவங்க தான். ஆனால் கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும் போது அவர்கள் விசுவாச வீரர்களாக மாறிவினாங்களாம். அது மாத்திரமல்ல, இங்கே மட்டியலில் குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? இயேசு, அதாவது கடவுள், தேவன் கடவுள் மரியாதை கன்னி வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாக இயேசுவா பிறக்கணுத்துக்கு இவர்களை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், உறுதுணையாக இருந்தார்களாம். ஒரு அழிலையா சொல்லாமா? அதை தான் இங்கே மத்தேயு எழுதி வைக்கிறார். சரி, நல்லது பாருங்க பிரியமானவர்களே. அதாவது யோசேப்பு மரியாளும் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, 16ஆம் அதிகாரத்தில் இல்லையா? நல்லா கவனிக்க தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே. அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்கிற மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, ஜனனம் அண்ணா பிறப்பது, பூலோகத்தில் பிறப்பது, அதாவது ஜனுவா அப்படின்றாங்க. ஜனுவா அப்படின்னா இவரே மொழியில் ஜனிப்பித்தல், பிறத்தல், பிறப்பு, மானிட பிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம், சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கலாம். சரி, இயேசு கிறிஸ்து ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. எப்படி இருக்கும் பாருங்களேன். யூதரில் ஒரு வழக்கம் இருக்கு. ஒரு யூத மகன் ஒரு யூத ஸ்திரியை திருமணம் செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, பெண்ணோட தகப்பன்கிட்ட போய் உங்கள் மகளை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுங்க, அதுக்காக எங்கள் மகளை எனக்கு தருகிறதுனால நான் மகளை விலை கொடுத்து வாங்கிறேன் அப்படின்ட்டு மொஹார் அப்படின்வாங்க. மொஹார்னா விலை கொடுத்து வாங்கிறது. இப்போ நம்ம விஞ்ஞான உலகத்தில் அதுக்கு வரதட்சணை. அந்நாட்களில் யூதர்கள் பெண் பிள்ளைகளுக்கு மொஹார் கொடுத்தா வாங்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் மற்ற அனைவரும் பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் தான் வரதட்சணை வாங்குறான், மொஹார் வாங்குறான். கேட்டால் என் பிள்ளை ஐடியில் வேலை செய்கிறான், போலீஸ்கார், இன்ஸ்பெக்டர், அக்கௌண்ட்டு, சிஏ, டாக்டரு, இன்ஜினியரு, அதனால் படிக்க வச்சுருக்க கஷ்டப்பட்டு உன் பொண்ணை கொடுக்குன்னா மொஹார் கொடுன்றான். பரலோகம் போக முடியாது. யோசிங்க. ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க பைபிளில் என்ன சொல்லிட்டு அப்படிப்பட்டு நடக்கணும். இல்லைனா கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு 1% கூட லாக்கியற்றவர்கள்.
அல்லேலூயா. சரி, இப்போ நல்லது பிரியமானங்களே. அப்படி முகார் கொடுத்து, யாருக்கு? மரியாளுடைய தகப்பனுக்கு முகார் கொடுத்து யோசேப்பு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயதார்த்தம்னா என்ன? யூதத்தில் யூத மார்க்கத்தில் அழகாக நிச்சயம் பண்ணுவாங்க. அதாவது திருமணம் ஆகுவதற்கு நிச்சயதார்த்தம் தான் அடையாளம், முன் அடையாளம். நிச்சயதார்த்தம் இல்லாமல் திருமணம் செய்ய மாட்டாங்க யூதர்கள். ஒரு வருஷம் அந்த முகார் கொடுக்கறதால அந்த பெண்ணை இவரே கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை அப்பன் வீட்லேயும் விடுவாங்க. மேக்சிமம் நிச்சயதார்த்தம் ஆனவருக்கு ஒரு யூதன் அந்த ஸ்திரியை கூட்டிகிட்டு போயிடுவான். அவன் எல்லா வித பண்பிலும் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயம் கற்றுப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் தவிர தான், அதாவது சந்ததி பெற்றுக்கொள்கிற விஷயத்தில் மட்டும் தள்ளி வைப்பாங்க. நிச்சயதார்த்தம் நடந்து திருமணத்தில் தான் சந்ததிக்குரிய காரியங்கள் நடைபெறும். அது வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்வாங்க, ஒழுக்கமாக வாழ்வாங்க. எல்லாம் யூதர்களை ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் யூதர் ஒழுக்கம் நிறைந்தவன். பாவி தான், பாவம் செய்கிறவன் தான், ஆனால் ஒழுக்கம் நிறைந்தவன். பாருங்களேன், நல்ல கவனிக்க. தேவனை தேடுகிற காரியத்தில் ஒழுக்கம் நிறைந்தவன். சரி, அதாவது ஒரு யூதன் ஒரு பிள்ளைய நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்துட்டானா ஒரு வருஷம் பொறுத்த திருமணம் பண்ணுவான். அதாவது எப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மணமகனுடைய தகப்பனார் மூதாதையார் பெரிய பணக்கார கூட இருக்கலாம். ஆனால் யூத சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மணமகனாக வர்ற நீ என் பிள்ளை எப்படி வச்சு காப்பாற்றுவ, உனக்குன்னு தனிப்பட்ட சொத்து இருக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குது யூதத்தில். அப்போ மணமகனுடைய தகப்பன் பணக்காராக இருந்தால் கூட அவன் தனிப்பட்ட முறையில் வேலை செய்யணும், போய் உழைக்கணும். அதனால் கடல் கடந்து போவாங்க, நாடு கடந்து போவாங்க, திரவியம் தேடுவாங்க. திரவியம்னா வியாபாரம் போய் செய்தல். எங்கள் பக்கத்து வீட்டில் அயல் நாட்டில் அயல் பட்டணத்தில் போன்று ஒரு வருஷம் நல்லா சம்பாதிப்பாங்க. அதாவது மணமகளை வச்சு காப்பாற்றணும். மணமகளுக்கு தேவையான வீடு, வாசல், மலைகள், கோவேரி, கழுதைகள் இதெல்லாம் சம்பாரிச்சிட்டு வரணும். கரெக்டாக ஒரு வருஷம் பொறுத்து ஒரு யூத திருமணம் செஞ்சுக்குவான். அதுக்கு உதாரணத்தை பாருங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். என் பிதாவின் வாசஸ்தலங்கள் அநேகம் உண்டு, அப்படி இல்லாததான் நான் சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வந்து என்னோட உங்களை நான் கூட்டிக் கொண்டு செல்வேன். யூத முறைப்படி இயேசு நடக்கிறார். பார்த்தீங்களா? என்ன அர்த்தம்? இயேசு நம்மளை நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறார். பிதா கிட்ட போயிருக்கிறார். என்னுடைய மனவாட்டிகள் வாழ்வதற்கு ஒரு இடத்தை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வர சம்பாதிக்க போயிருக்காரு. வந்த உடனே 2ஆம் வருகை வந்துவிடும், நாம் அனைவரும் மேலே போக போகிறோம். நல்லது பிரியமானவர்களே. இப்படி தான் யூத சட்டம். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் நிச்சயதார்த்தம், ஒரு வருஷம் பொறுத்து தான் திருமணம். இந்த இடையில மரியாள் கர்ப்பம் அடைந்து விடுகிறார். யூத சட்டம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், உபாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 23லேருந்து 24 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, ஒரு யூத ஸ்திரியை ஒரு யூத மணமகனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தா இடையில் அவள் தெரியாமல் கர்ப்பம் அடைந்து விட்டால் அவளை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவனோடு விபச்சாரம் பண்ணவனும் கல்லெறிந்து கொல்லப்படும். இது சட்டம். ஆனால் யோசேப்புக்கு அந்த சட்டம் தெரியும். அவன் நீதிமான் சொல்லப்பட்டிருக்கு 19ஆம் அதிகாரத்தில். யோசேப்பு நீதிமானாக இருந்தான். இந்த சட்டத்தை நினச்சி பார்த்துட்டு, ஐயோ மரியாதை கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்களே வெளியே தெரிஞ்சா அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான், மன வருத்தப்படுறான். அப்போ மரியாள் மேலே யோசேப்பு எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தா, நேசித்திருந்தா அதை யோசிக்கிறவா, ஐயோ நான் திருமணமாகலாம் கூட பரவாயில்ல எனக்கு, ஆனால் அவள் அவமானப்படக்கூடாது, மரியாதை அவங்க அவமானப்படக்கூடாது அப்படி யோசித்து கொண்டிருக்கல, ரகசியமாக தள்ளி விட்டுறலாமே, அவமானப்படுத்தக்கூடாது அவளை. சில யூதர்கள் இப்படி நடந்துச்சுன்னா சனகரிப்பு சங்கத்தில் சட்டத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஆனால் யோசிப்பு அப்படி செய்யலை, யோசித்து கொண்டிருக்கிறான். அப்படி யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கேப்ரியல் தூதன் சொப்பனத்தில் தோன்றி இந்த வாக்கை கொடுக்கிறார். நல்லா கவனிங்களேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாக யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவனிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பயங்கர ஒரு தெளிவு பாருங்கள். அதனால தான் அவன் நீதிமான். பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அதனால் நீ ஐயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வேணா பாருங்கள். யோசேப்பு சட்டம் தெரிஞ்சவர், அமைதியாகிட்டார். ஆனால் மரியாதை கவனிங்க, அந்த நிலைமை யோசிச்சு பாருங்கள். கர்ப்பம், அதாவது திருமணமாக அந்த கர்ப்பம் அடைஞ்சால் கல்லெறிஞ்சு கொல்ல போனாதான் சூழ்நிலை. மரியாளுடைய அந்த காலகட்டத்தில், இயேசு பிறக்க போகிற காலகட்டத்தில் எப்படி இருந்து பாருங்கள். ஒரு பக்கம் அவமானத்தை சந்திக்கணும், வெளியே வர முடியாது. ஆனால் ஒரு பக்கம் மற்றற்ற மகிழ்ச்சி, என் வயிற்றில் என்னுடைய கர்ப்பத்தில் இயேசு பிறக்க போகிறாரேன்னு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பக்கம் உலகத்தை பார்த்தா அப்படி அவமானப்பட்டிருக்கிறார். அந்த தாயை யாரும் குற்றம் சொல்ல, மரியாதை யாருமே குறை சொல்லாதீங்க. பாஸ்டர்களே கவனிங்க, மரியாதை குறை சொல்லாதீங்க. கேத்தலிக்கு அவங்க கடவுள்னு சொன்னால் அவங்க சொல்லிக்கிட்டோம். நமக்கு இயேசுடைய அம்மா, அவங்க நமக்காக பரிந்து பேசுகிறவங்க.
நல்லது பிரியமானே. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தேவதூதன் சந்தித்து சொல்கிறான், அவருக்கு இயேசுக்கு பெயரிடு. அது என்ன பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரித்தத்துவம் அங்கே தான் செயல்படுத்து பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் திரித்தத்துவம் இருக்குவது தெய்வகுமாரன் அதாவது திரித்தத்துவ 2ஆம் தத்துவம். அந்த 2ஆம் தத்துவம் எங்கே உருவாகணும்னா அதாவது மரியாளுடைய கர்ப்பத்தில் உருவாகணும். அதாவது மேலே பார்த்தா தேவகுமாரன் சாயல், ஆனால் உள்ளான அவைகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவது. நல்லா கற்பனை இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்களேன். மேலே தேவ சாயல், உள்ளே பரிசுத்த சாயல், இது சேர்ந்து தான் ஏசு எகோவா. அதனால தான் அவருடைய தன்மை எல்லாம் 100% மனுஷ தன்மையாக இருந்துச்சு, 100% கடவுள் தன்மையாக இருந்தது. வேறு அலிலியா செல்லமா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அப்படி தான் பிறப்பாருன்னு அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவருடைய பிறப்பு மிக வித்தியாசங்க. நம்முடைய பிறப்பு எப்படி தெரியுமா? நம்முடைய பிறப்பு எப்படி தெரியுமா? சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் தான் சொல்லுகிறது, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பன் திரித்தார். அப்போது பூமியில் பிறக்கிற அத்தனை குழந்தையும் பாவியான குழந்தை தான், பாவத்தில் தான் பிறக்குது. யோபு பக்தன் சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சிறுநீரத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சல நிறந்தவனாக இருக்கிறானா. 4ஆம் வசனத்தில், அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ, ஒருவனும் இல்லை. அப்படின்னா அர்த்தம், ஸ்திரீனிடத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தையும் அசுத்தமாக தான் பிறக்குது என்று சொல்லுகிறார் யோபு அப்போஸ்தலன். யோபு பக்தன். யோபு 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். மனுஷனானவன் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். இதுதான் மனுஷனுடைய பிறப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அப்படி அல்ல. முழுக்க பரிசுத்த பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளான அவயம், மேலான அவயம் தேவகுமாரன். அதுதான் அவர் நீதிமானாக வாழ்ந்தார். அதுதான் இயேசு. இப்படிப்பட்ட குழந்தை உன் கர்ப்பத்தில் பிறக்கும். ஒரு அலிலியா சொல்லாமல் இதையே 600ஆம் வருஷத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக எழுதியிருக்கிறாரு. ஏசாயா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது பாருங்களேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறகு என்னப்படும். இத்தனையும் தாங்கி கொண்டு பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு பிறப்பார்னு தெளிவாய் தீர்க்கதரிசியானவன் எழுதியிருக்கிறத குறித்து பார்க்கிறோம். இந்த ஃபார்மட்டில் தான் அவர் பிறந்தாராம். எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த யெகோவா தேவன் பூலோகத்தில் மானிடனாக பிறக்கணும்? கிரேக்க வார்த்தை ஒன்று சொல்லுகிறது ஹமார்டியா அப்படின்னா தவறி போனவர்கள் அர்த்தம். தவற விடுதல். ஒரு லெக்கை நோக்கி போக்குறோன்னா திடீர்னு லெக்கை மாறிச்சுன்னு வச்சு அது தவறி போன லெக்குன்னு அர்த்தம். தவறி போனது. ஒரு வழியே போயிட்டுருக்கோம், திடீர்னு பாதை மாறி போகிறது, அது தவறி போனது. ஏன் தவறி போகிறோம்? வாழ்க்கையில் பாவம் வந்துருச்சுன்னா தவறி போய் விடுவோம். ஒரு அலையிலே சொல்லாமல் தவறி போனால் என்ன அர்த்தம்னா ஆன்மீகத்தில் தவறி போயிடுவோம், தேவனை துதிக்கிறதுல தவறி போயிடும், பாவம் வந்தால் இதெல்லாம் தவறி போயிடும், நித்திய ஜீவனை எழுந்து போயிடுவோம். ஆதி ஆகமத்தில் 3:15 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தான் பாவம் வந்துருச்சு. பாவம் வந்ததுனால கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா? ஒரு குமாரன் பிறப்பார். அவர் எதற்காக பிறப்பார்? உன் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். 1. 2வது, பிசாசின் தலையை நசுக்கி அவன்கிட்ட இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களை பெற்றெடுத்து மீண்டும் வாங்கி பாவத்தில் நீக்கி தேவனோடு ஒப்புருவதற்காக கடவுள் பூலோகத்திலே மனிதனாக பிறந்தார். அதுக்கு பேர் அமார்டியா. அமார்டியானா பாதை மாறி போனவர்கள், வழிவிட்டு ஓடினவர்கள், பின்தங்கியவர்கள், தேவனை விட்டு தூரம் போனவர்களை மீண்டும் தேவனோடு சேர்ப்பதற்காக தேவ பூலோகத்தில் மனுஷனாக பிறந்தார். அவர் அலையிலேயே சொல்லாமா? நல்ல கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை. ஏன் பிறக்கணும்? அவர் ஒன்று பார்த்த பாதை தவறி போனவர்களை மாறுவதற்கு பார்த்தோம். 2வது பாருங்கள், ரட்சிப்பை கொடுத்து பாவத்தை நீக்கி ரட்சிப்பை கொடுக்குது. தேவனுக்கு பூலோகத்தில் அவருடைய வேலை செய்வதற்கு அநேக ஆட்கள் இருந்தாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணத்துக்கு ஆதியில் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா முதல் உலகம் பாவம் நிறைஞ்சு போச்சு, அந்த உலகத்தை அழிக்கணும், 2ஆம் உலகத்தை உருவாக்கணும். அதுக்காக பேழையை கட்ட சொன்னார். அந்த பேழையில் 8 பேர் மாத்திரம் நோவாவின் சந்ததிகள் மருமக்களை அதில் ஏற்றினார். 2ஆம் உலகத்தை உருவாக்கினார். அதுக்கு பயன்பட்டது பேழை. 2வது மனிதன் யாருன்னா நீதிமான் உள்ள நோவா. உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். மோசையை எடுத்துக்கொள்வோமானால்
எகிப்து தேசத்தில் 430 அடிமையிலாக இருந்த மக்களை விடுதலையாக்கி நடத்தி கொண்டு கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ந்ததற்கு மோசையை பயன்படுத்தார். அப்போ என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு பூலோகத்தில் வேலை செய்த அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆனால் ரட்சிப்பு என்ற ஒரு பொருளை கொடுப்பது மட்டும் தேவன் யாரையுமே நம்பலை. அவரே இறங்கி பூலோகத்தில் குழந்தையாக மானுடனாக பிறக்கிறார். வேறு அலையிலையா சொல்லலாமா? எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அதனால தான் ரட்சிப்பு அவருடையது. சங்கீதம் 3 தாவீது எழுதும்போது, சங்கீதம் 3:8 யாசர் ஜபக்குழு எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. வேறு அலையிலையா சொல்லாமல் தேவனுக்கு பிரியமான சொல்லுங்களேன் சொந்தங்களே. அதனால தான் அவரே இறங்கி வந்துட்டார். யாரையும் நம்பலை. அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமம் என்ற இயேசு. அந்த இயேசு என்ற நாமம் தான் பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிக்க முடியும். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். பூமியிலே வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஏன்? அவர் நாமம் மட்டும்தான் ரட்சிக்கணும். நல்லா கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே. பாவத்தை விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் பாவத்தை போக்க முடியுமா? பாவத்தை விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் பாவத்தை விலை கொடுத்து போக்க முடியாது. பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் காப்பாற்ற ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதுக்காக தான் உன்னை, பாவத்திற்கு உன்னை, ஹமாண்டியா வழி போன வழி தவறி போன உன்னை, பாவத்திற்கான உன்னை பாவத்தை நீக்கி தேவனோடு ஒப்புருவார்க்காக தேவனே பூலோகத்தில் மனிதனாக பிறந்து விட்டான். இதை தான் கிறிஸ்மஸாக நம்ம கொண்டாடி வர்றோம். தேவ பிள்ளைகளே, ரட்சகர் நமக்காக பிறந்தார் என்று லூக்கா 2:11 வாசிக்கிறோம். சாதாரண ரட்சகரில் உலக ரட்சகர். அதனால் உலகத்திலே மகிழ்ச்சி. இயேசு பிறந்தது இந்த டிசம்பர் மாதம் 25 மாத்திரம் இல்லை, அனைவரும் மக்களுக்கும் அனைத்து நாட்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. உலக ரட்சகர் அவருக்கு பேர். சங்கீதத்தை 138 வாசிக்கிற அவருக்கு பேர், இன்னொரு பேர் மீட்பர். அந்நாட்களிலே நல்லா கவனிக்கலேன். இஸ்ரவேல் தேசத்தில் ஏசாயா 43:3 சொல்கிறார், அவர் உன்னை ரட்சகர் என்று சொல்கிறார், ரட்சிப்பார்னு சொல்கிறார். எரேமியா புத்தகத்தில் 14:8 இஸ்ரவேலின் நம்பிக்கையான ரட்சகரா. சாதாரண ரட்சகர், நம்பிக்கையான ரட்சகர். எரேமியா 30:8 வாசிக்கிறோம் பாருங்களேன். இஸ்ரவேலுக்குரிய சிறையிருப்பை மாற்றுகிற ரட்சகர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ரட்சகரை குறித்து. சொன்னது போலவே பிறந்தார் பாருங்க. நமக்காக எதுக்காக பிறந்தார்? கலாத்திய புத்தகத்தில் சொல்கிறாங்க. கலாத்தியர் 4:4 மிக தெளிவாக பவுல் எழுதுகிறார் பாருங்களேன். கலாத்தியர் 4:4 எழுதுகிறாரு. 5 வசனம். காலம் நிறைவேறின பொழுது, எந்த காலம்? ஆதியாகமம் 3:15 சொன்ன காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரன் தேவன் அனுப்பினார். அல்லேலூயா சொல்லலாமா? இதாங்க முக்கியமான வசனம். ஆதியாகமத்தில் நடந்த பாவத்திற்காக காலம் நிறைவேறி, இந்த காலம் இயேசு கிறிஸ்து பிறக்கிற காலம் நிறைவேறி. என்ன காலம்? நம்முடைய பாவத்தை எல்லாம் எடுத்து போட்டு தேவனோடு ஒப்புறது காலம் நிறைவேறுகிற காலம் இது. டிசம்பர் 25 நம்முடைய பாவத்தையெல்லாம் எடுத்து போட்ட நாள், நமக்காக இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். அது மாத்திரம் அல்ல, அங்கே சொல்கிறாங்க பாருங்களேன், மேலும் எங்களுக்கு புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எதற்காக இயேசு பிறந்தார்? பாவத்தில் கிடக்கிற நம்மளை பாவத்தை நீக்கி ரட்சித்து அவருடைய நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து ஆவியை வைத்து தேவனோடு ஒப்புரவாதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். வர அல்லேலூயா சொல்லலாமா? முன்பு நம்ம விக்கிரகத்திலையும் பாவத்திலையும் அநித்தியமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி இருக்கிற மக்களை திசை மாறி போன ஆடுகளை திருப்பி கொண்டு வந்து தேவனோடு கடவுளோடு ஒப்புரவாதற்காக கடவுளே பூலோகத்தில் பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ் நாள். தெளிவாய் கொண்டாடுங்கள் தேவனுக்கு பிரியமான. கடைசியாக 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 6:2 வசனத்தை வாசிக்கிறேன். அணுகிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுதே அது அணுகிற காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, கிறிஸ்து என்னைக்கு இந்த பூலோகத்தில் பிறந்தார் அப்பொழுது நம்மளுக்கு அணுகிற நாளும் ரட்சிப்பு நாளுமா? நமக்கு மாத்திரமா? உலகத்தில் எத்தனை பாவிகள், எத்தனை கொலைகாரர்கள், எத்தனை லஞ்சம் வாங்குறவர்கள், எத்தனை பேர் குடும்பத்தை கெடுக்கிறவர்கள், எத்தனை பேர் வன்கண் பொறாமல் இருக்கிறது, எத்தனை பேர் எத்தனை பாவங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து பிறந்தார், எங்களுக்காக கிறிஸ்து பிறந்தார். நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். உங்களுக்காக கிறிஸ்து பிறந்தார். தேவன் உங்கள் பாவத்துக்காக தேவனே உலகத்தில் பூலகத்தில் கடவுளாக பிறந்தார். நீங்கள் ஏற்றுக்கொள்வீரானா இன்றைக்கே உங்களுக்கு ரட்சிப்பு நாள், இன்றைக்கே ஒரு ரட்சணை நாள் என்று நீங்கள் கிறிஸ்மஸ் தோறும் நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் சுவிசேஷம் அறிவிப்பீர்களா? கேக்கு சாப்பிட்டு ட்ரெஸ்ஸு போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி காதில் கம்மல் குட்டு அந்த ராப் டான்ஸ் கிட்ஸ்லாம் ஆடுறதெல்லாம் இருக்கட்டும். அதை காட்டிலும்
மற்றவருக்கு இருதயத்திலே இயேசு பிறக்க வைப்பீர்களா? மற்றவர்களையும் நட்சத்திரங்களாக மாற வைப்பீங்களா? தேவன் அப்படி செய்வதற்காக தான் உங்களை கிறிஸ்தவனாக வைத்திருக்கிறார். ஏனோ தானோ வாழ்க்கை நடத்துதல்ல. உங்களை எதுக்காக கிறிஸ்தவனை வைத்தார்? கடவுள் நம்முடைய பார்த்துக்க பூலோகத்தில் மனுஷனாக பிறந்தார். நமக்கு மாத்திரம் அல்ல, இனி இருக்கிற அத்தனை பிறக்கிற சந்ததிக்கு அவர் மனுஷனாக பிறந்தார் என்பதை தெரிவிக்கிற பாத்திரமாக தான் உங்களை வைத்திருக்கிறார். எனவே கிறிஸ்மஸில் மற்றவர்கள் சுவிசேஷம் அறிவிப்பீங்களா? கடவுள் பிறந்த நாளை சுவிசேஷம் அறிவிங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்ப ஜெபிக்கலாம். அன்பு பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக, எங்களுடைய பாவத்துக்காக பரலோகத்தில் இருக்கிற கடவுள் யெகோவா தேவன் எங்களுக்காக கண்ணின் வயிற்றிலே, மரியாள் வயிற்றிலே அப்பா மனுவாக பிறந்து எங்கள் பாவத்தில் ஏற்றுக்கொண்டு நீங்கள் மரித்து, எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து மீண்டும் வரப்போகிறீர்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்மஸில் தேவையான எங்கள் குடும்பத்துக்கு தேவையானது, மற்றவர்களுக்கு தேவையானது, எங்கள் ஊழியங்கள், மற்ற காரியங்கள், சபையில் என்னெல்லாம் காரியங்கள் பண்ணுங்க அதெல்லாம் சந்திக்க அதுக்கூடிய பண தேவைகள், அதுக்கூடிய பலன் தேவைகள், அதுக்கூடிய அறிவு தேவைகள் அத்தனை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.